யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் தவறான முடிவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக கேம் விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆன்லைன் மூலமாக நாங்கள் முதலீடுகளை செய்கின்றோம் என்று பணத்தை அள்ளி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கான மிக முக்கியமான காணொளிதான் இது. இந்த இளைஞனின் தற்கொலை சம்பவம் இந்த மாதத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய இரண்டாவது சம்பவமாக மாறியிருக்கிறது. இந்த காணொளி தற்கால இளைஞர் யுவதிகளுக்கானது என்பதை தாண்டி பெற்றோர்கள் இது உங்களுக்கான காணொளி, கடந்து செல்லாதீர்கள். இந்த இளைஞர் யார், எதற்காக தற்கொலையை மேற்கொண்டார், ஆன்லைன் மூலமாக இவர் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பான பல விடயங்களை பேசுவதாகத்தான் இந்த காணொளி அமையவிருக்கிறது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி பிரதானமாக இந்த இளைஞனுடைய இறப்பு சம்பவத்துக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த மாதம் இதே போன்றதொரு மற்றொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதனை சுருக்கமாக கூறிவிட்டு இந்த விடயத்திற்குள் செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். அண்மையில் யாழ்ப்பாணத்தின் பிரபல வைத்தியசாலை ஒன்றில் கடமை புரிந்து வந்த அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவம் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவர் ஆன்லைன் மூலமாக முதலீடுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் அதில் பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்திருந்ததாகவும், திடீரென பங்குச்சந்தையில் ஏற்பட்ட சரிவு காரணமாக அவர் அதில் முதலீட்டிருந்த பல கோடி ரூபாய், குறிப்பாக 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான தன்னுடைய பணத்தை இழந்திருந்தார் என்பதாகத்தான் தெரிய வந்திருந்தது. அதன் காரணமாக அந்த இழப்பை தாங்க முடியாமல், அந்த இழப்பை எவ்வாறு ஈடு செய்வதென்று தெரியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இந்த சம்பவம் தான் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் முதலீடுகள் தொடர்பில் அதிகம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர், நீண்ட காலமாக அதை அவர் செய்து வந்திருந்தார் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமையில் இவ்வாறான ஒரு இழப்பை ஈடு செய்ய முடியாமல் ஒரு சோகமான முடிவை தேடியிருந்தார். அதே போன்றதான ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினமும் மற்றொரு சம்பவமாக யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருந்தது. அதன்படி யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருந்ததற்கான காரணம் தொடர்பில் பல அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி அநேக மாணவர்களால் கூறப்பட்டிருந்த விடயம் பப்ஜி கேம். அநேக மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய விளக்கம். பொதுவாக நாங்கள் தொலைபேசிகளிலும் அதே போல் கணனிகளிலும் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் இந்த பப்ஜி கேம் எனப்படுவது. அதாவது தமிழில் சொல்லப்போனால் துவக்கு சண்டை கேம், ஷூட்டிங் கேம் எனப்படுவது. இது அதிகம் ஆன்லைன் மூலமாகத்தான் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இதில் அதிகம் ஆன்லைன் மூலமாக பணத்தை செலுத்தி பல புதிய மாற்றங்களை, பல புதிய விசேட அம்சங்களை அந்த கேம் மூலமாக பெற்று விளையாடக்கூடியதாக இருக்கும். எனவே அதில் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கும் போதாக ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேமாகத்தான் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எனப்படுகின்ற கேம் தற்போது எமது இந்த இளம் தலைமுறையினரை அதிகம் மூழ்கி இருக்க வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுகளாகத்தான் இவை கருதப்படுகின்றன. அதன்படி இந்த விளையாட்டுகளை நான் ஏற்கனவே கூறியதைப் போல பணத்தை செலுத்தி புதிய புதிய விடயங்களை அதில் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது விரும்பிய வகையில் புதிய ஆடைகளை பெறலாம், புதிய துப்பாக்கிகளை அதன் மூலமாக இந்த காசுகளை கூடுதலாக செலுத்தும் போது புதிய ரக துப்பாக்கிகள், மெஷின் கன்ஸ் என்பதாக பல விடயங்களை அதில் வாங்கித்தான் அதில் விளையாட வேண்டும். அவ்வாறான நிலைமையில் இவர் அந்த கேமுக்காக பல லட்சங்களை அதில் செலவிட்டிருக்கிறார் என்பதாகத்தான் தெரிய வருகின்றது. பல லட்சம் என்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக இவர் தன்னுடைய சொந்த காசுகளில் அங்கே அவற்றை செலவழித்து அந்த கேமை விளையாடவில்லை. மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கி இவ்வாறாக செலவிட்டு அந்த கேமை விளையாடி இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான, அதே நேரம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி. யோசித்து பாருங்கள், மீட்டர் வட்டி எனப்படுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் சாதாரண வட்டி என்பதே 7, 8, 10 வீதம் என்பதாக போகின்றது. அதே நேரம் மீட்டர் வட்டி எனப்படுகின்ற போது நாள் வட்டி அல்லது மணத்தியால வட்டி என்பதாகத்தான் கொடுக்கப்படும். அதில் அவ்வாறு பணத்தை வாங்கி இவ்வாறு ஒரு பிரயோசனமல்லாத ஒரு இந்த விளையாட்டுக்காக இவ்வாறு செலவழித்து விளையாடி இருக்கிறார் என்கின்ற சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இவர் விளையாடி அதில் பல லட்சம் பணத்தை இழந்திருந்ததன் காரணமாகவும், அதே போல மீட்டர் வட்டியின் மூலமாக அதிக அளவிலான பணத்தை வாங்கி விளையாடியதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் அவர் அதில் இழந்திருந்ததாகவும், அந்த வட்டியும் முதலுமாக சேர்த்து 1 கோடிக்கு மேல் வந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் அவருடைய வீட்டுக்கு இந்த விடயம் அறிந்து அவருடைய அம்மா உடனடியாக ஏதோ காணியை விற்றுத்தான் அந்த கடனை
அடைத்திருந்தார் என்பதுதான் மிக பெரும் ஒரு சோகமான செய்தி. பாருங்கள் எவ்வாறானது ஒரு சோகமான ஒரு நிலைமையாக இருக்கின்றது என்று சொல்லி. உண்மையில் அந்த இளைஞரை பார்க்கும்போது அவர் படித்த ஒரு திறமையான ஒரு இளைஞர் என்பதாகத்தான் தெரிகின்றது. அவருடைய வயதும் 31 கடந்த ஒரு வயது. சாதாரணமாக ஒரு 18 ஒரு 20 வயது இருக்கத்தக்க இளைஞர்கள் பப்ஜி, இந்த ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுகளில் அடிக்ஷனாகி இருக்கின்றது ஒரு பொதுவான விடயமாக இருந்தாலும், ஒரு 30 வயதை கடந்த ஒரு நபர், ஒரு பக்குவப்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடியவர் இவ்வாறான ஒரு கேமில் விளையாடி அடிக்ஷனுக்குள்ளாகி இவ்வளவு பெரிய ஒரு பணத்தை இழந்திருக்கிறார் என்கின்ற விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய தாயார் அந்த காணியை விற்று இவருடைய மொத்த கடன்களையும் அடைத்ததன் பின்னராகவும் இவர் அந்த கேமை விடாமல் விளையாடி இருக்கிறார் என்பதாகத்தான் தெரிய வருகின்றது. பின்னரும் அந்த விளையாட்டினை தொடர்வதற்காக தனது தாயிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகின்றது. அந்த பணத்தை கொடுக்க அவர் மறுத்ததன் காரணமாகத்தான் இவர் இவ்வாறு சோகமான முடிவெடுத்து தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த வேளை ஒரு மரக்கிளையில் கயிறை கட்டிதான் அதன் மூலமாக தூக்கில் தொங்கியிருக்கிறார். பின்னர் அந்த மரக்கிளை உடைந்து விழுந்ததாகவும் அவர் மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதன் பின்னராக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற சம்பவம் தான் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இவ்வாறாக சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திநிலைமை பரவி வருகின்ற நிலைமையில் ஒரு சிலர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இவரும் நான் ஆரம்பத்தில் ஒரு இளைஞர் தொடர்பில் கூறியிருந்தேன், இந்த கிரிப்டோ கரன்சி அல்லது ஆன்லைன் மூலமாக அந்த முதலீடுகளை செய்து அதன் மூலமாக ஏற்பட்ட இழப்பின் காரணமாகத்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார் என்பதாகவும், அதே போன்றதாக இவரும் இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக ஆன்லைனில் முதலீடுகளை செய்து அதில் ஏற்பட்ட நஷ்டம், அதில் ஏற்பட்ட இழப்பு காரணமாகத்தான் தவறான முடிவெடுத்து இறந்திருக்கிறார் என்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இவ்வாறாக பல முக்கியமான விமர்சனங்களான கருத்துக்களும் கூறப்படுகின்றன. ஆனால் மீடியாக்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், இவர் பப்ஜி கேம் மூலமாகத்தான் இவ்வாறான ஒரு முடிவெடுத்து இறந்திருக்கிறார் என்கின்ற விடயத்தினை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக அந்த இறந்த உறவை அவரை வசைபாட வேண்டும் என்றோ அந்த இறந்த ஆன்மாவினுடைய இறப்பை குறை கூறுவதற்காகவோ இந்த காணொலியை நான் மேற்கொள்ளவில்லை. இது எமது சமூகத்திற்கு ஒரு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய விடயம். காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்பதாக எமது இளம் தலைமுறையினர் அதிகமாக இந்த கேமுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகி அதில் தொடர்ந்தேச்சியாக தங்களுடைய பணத்தை, நேரத்தை முதலிட்டு கொண்டிருக்கிறார்கள், வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அதே போல இந்த கிரிப்டோ கரன்சி, பிரமிட் முறையிலான பண முதலீடுகள் என்பதாக சில முதலீட்டு வழிகள் மூலமாக தங்களுடைய பணத்தை இழந்து அதன் மூலமாக அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாமலும் அநேகமான இளைஞர் யுவதிகளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறானவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பதிவுதான் இது. நிச்சயமாக அவருடைய இறப்பு இவ்வாறான எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செய்தியாகத்தான் மாறியிருக்கின்றது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இவ்வாறான பிரச்சனைகளில், இவ்வாறான பிழைகளில் உங்களுடைய வீடுகளிலும் யாராவது இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கள், அவர்களுக்கு இது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். அதேபோல் உங்களுடைய நண்பர்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திநிலைமைகளை அறிந்து கொள்ள மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.